முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் செட்டியார் வாழ்ந்து வந்தார். அவர் பசுமாடை ஒன்று வளர்த்தார். அந்த பசுமாடு அதிகப்படியான பாலை கொடுத்ததால் அதை விற்று விற்று இவர் மிகப்பெரிய செல்வந்தரானார். இந்த நாளடைவில் இந்த பசுவோ வயது குன்றி இறக்கின்ற தருவாயில் வருகின்ற போது அந்த அவருடைய மனைவி சொல்லுகின்றார், செட்டியார் மனைவி, சுவாமி, இந்த மாடு இங்கிருந்தால் இறந்து போனால் மாற்றிக்கொண்ட பாவம், பசுவை கொண்ட பாவம் நமக்கு வந்து சேரும். இது என்ன செய்வது என்றால் அதற்கு கவலையிடு என்று சொல்லுகிறான் அந்த செட்டியார். உடனடியாக பேரம் பேசி ஒருவருக்கு விற்கிறான். அந்த மாடு சிறிது தூரம் சென்றதும் இறந்து விடுகிறது. இந்த மாடு இறந்து விட்டது. இந்த செட்டியாரும் சில காலம் வாழ்ந்து பூவுலகை விட்டு விண்ணுலகம் எத்தமிக்கிறார். செல்லுகின்ற போது அங்கே யமதர்மன் யமலோகத்தில் அவனை வரவேற்று, செட்டியார், இந்த பூலோகத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய், ஆனால் அதிகப்படியான 98 விழுக்காடு பாவத்தை செய்தாய், 2 விழுக்காடு மட்டும்தான் புண்ணியத்தை செய்திருக்கிறாய். அதற்காக நீ என்ன தேவை, உனக்கு பாவமா புண்ணியமா, முதலில் எதை பரிசீலிக்கப் போகிறாய் என்றார். செட்டியார் என்பவர் அறிவு கூர்மையாக புத்தியுள்ளவராக இருக்கிறார் அல்லவா, சுதாரித்து கொண்டு, சுவாமி, எனக்கு 2 விழுக்காடு என்ன என்று கேட்டால், 2 நிமிடம்தான் உனக்கு சொர்க்கத்தில் இருக்க முடியும், பிறகு நரகத்திற்கு முடியுமா? சரி, எனக்கு ஒரு குதிரையை கொடுங்கள், நான் 2 நிமிடத்தில் இந்த சொர்க்கத்தை ஒரு வலம் வந்து விடுகிறேனே. சரி, அந்த யமதர்மனும் கொடுக்கிறான் அந்த குதிரை ஏறி சொர்க்கலோகம் 3 முறை 2 நிமிடத்தில் வலம் வந்து விடுகிறான். வளர்ந்து விட்டவர், சரி கிளம்பப்பா, நீ நரகத்திற்கு போகலாம் என்று கேட்டால், நான் 3 முறை சுற்றி வந்து விட்டேன், காலாகாலமாக மும்மூர்த்தி சுற்றினால் இறைவனை வழிபட்டால் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், மோட்ச கதி அடைய வேண்டும், நீங்கள் தான் சொன்னீர்கள், இப்போது நான் சுற்றி வந்து விட்டேன், நீங்கள் இனி என்னை சுற்ற வேண்டும், நான் புண்ணியத்தை சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அந்த செட்டியார். இது பாரதியார் சொன்ன கதையாக இருக்கிறது. இதில் என்னவென்றால், சந்தர்ப்பத்தை ஒருவன் நாசுக்காகவும் உயர்த்தியாகவும் பயன்படுத்திக் கொள்கிறானோ எப்போதும் அவன் ஒரு நல்லவனாகவே அறியப்படுவான் என்று பாரதியார் சொன்னதாக இந்த சிறுகதை சொல்லுகிறேன். அன்பு நண்பர்களே, உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.